தீராத ஆசை, தீராத காதல், போராட்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த 2025 ஐபிஎல் மறக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். புதிய ரத்தம் ஐபிஎலுக்கு பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாருமே சுத்தமா எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த ஐபிஎல்ல நடந்துச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் ட்விஸ்ட் இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 10வது இடத்துக்கு போச்சு, படுதோல்வி அடைஞ்சிச்சு. இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஆக்ஷன்ல அவங்க எடுத்தது 3 ஸ்பின்னரு. அந்த 3 ஸ்பின்னரும் வேற லெவல் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. அது நடக்கல. போன தடவை டைட்டில் வின்னர் கேகேஆரும் சொதப்பிட்டாங்க, ஆர்ஆரும் சொதப்பிட்டாங்க. மிகவும் எதிர்பார்த்த முதல் மேட்ச்ல 280 அடிச்ச எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்முக்கே வரல. ஐபிஎல் முடிகிற வரைக்குமே இன்னுமே கூட ஃபார்முக்கே வராமையே அவங்க ஐபிஎல் இந்த 2025 முடிச்சுட்டாங்க. இந்த 2025ல இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வைரங்கள், உலக கிரிக்கெட்டுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வைரங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட யங்ஸ்டருங்க, சான்ஸே இல்லை. இதுதான் ஐபிஎல்லோட வெற்றி. ஐபிஎல்லோட வெற்றி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய பிளேயரை உலக அளவுல எடுத்து காட்டுறது தான். இதுல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் இந்திய அணிக்கு இந்திய ஜெர்சியோட விளையாட போறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய எதிர்காலம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்கு. இந்த 2025 என்னதான் பாதியில் நின்றாலும் அனைத்து துறையிலையும் வெற்றி பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு.